ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம காலைல வேலையில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு துவையல் அரைக்க போகிறேன் அம்மியில். அதுக்கு தகுந்த மிளகாய், பூண்டு, கல் உப்பு. இதுக்கு என்னன்னாக்கா மிளகாயும் கூட போயிடக்கூடாது, பூண்டு கூட போயிடாது, அளவாக வச்சுங்க. இப்போ அம்மியில் அரைக்க காமிக்கிறேன். நேற்று கூட பார்த்தா பவர்கட்டா வெயிட்டு உளுந்து மட்டும்தான் நான் அரைச்சேன். மீதியெல்லாம் அவ்வளோ அரிசி அம்மியில் தான் அரைச்சி தோசை ஊற்றுற சூப்பராக ஆச்சு. அம்மியில் அரைச்ச மாவுக்கு அம்மியில் அரைச்ச பூண்டு சேர்த்து துவையல் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அரைக்கிறேன். அந்த போட்டா ஒன்று பார்த்தீங்கன்னா அது கூட நேற்று அம்மியில் தான் அரைச்சா. நான் அதை வீடியோ போடல, கரண்ட் இல்லை, இருட்டாக இருட்டாகிடுச்சு போடல. அதனால் வாங்க இப்போ அம்மியில் அரைக்கிறத காமிக்கிறேன். பூ வச்சு நைஸாக அரைச்சிக்கிட்டு அப்புறமேல பூண்டு வைக்கணும். பூண்டு வைக்க போறீங்களா? வைங்க வைங்க. இந்த இதில்ப்பா பூண்டு வச்சுக்கலாம். பூண்டு வச்சு அரைச்சி வச்சிடலாம். நான் 2 கல் அரைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன். வீட்டுக்கு அரைக்க ஒரு கம்மி அரைச்சிட்டேன், இன்னொரு கம்மி வச்சுருக்கேன். மறுபடியும் போய் தோசை ஊற்றுறேன். அரைச்சாச்சு. 2 வீட்டுக்கும் மருமகளோட அம்மா வீட்டுக்கு சேர்த்து அரைச்சிருக்கோம், சம்மந்தி வீட்டுக்கு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இது என்னாக்க இந்த தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் தேங்காய் சட்னி சாப்பிட்டு நெஞ்சை கரைச்சிட்ருக்கோம். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, தோசை ஊற்றுற நேரத்தில் ஒரு 3 மிளகா 5 பூண்டு வச்சு அரைச்சிக்க சூப்பராக போயிடும். இதை ட்ரை பண்ணுங்கள், இது நல்லது உடம்புக்கும். நம்மளும் உடம்பு பார்த்துக்கணும். மழை காலத்துக்கு என்ன சாப்பிட்ணும், வெயில் காலத்துக்கு என்ன சாப்பிட்ணும் நான் சொல்கிறேன். அதுமாரி நடத்துங்க. அதுமாதிரி இந்த ட்ரை பண்ணுங்கள். நான் பூண்டு பொடியும் போட்டிருக்கேன், வீடியோவில் பாருங்கள், அதுவும் பாருங்கள். அது மிளகாய் ஆகும். ஓகே, வாங்க தோசையை போட்டு சட்னியை சாப்பிடுவோம். தேங்க்யூ. உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்க மாட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் ஊற்றிவிடுங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டாக பார்த்துங்க. எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்டா நாங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சும்மா சாப்பிட்றோம். இதுங்க நாங்கள் எல்லாம் சுட சுட வச்சு, நீங்கள் 2 தோசை சாப்பிட்றீங்க, 4 தோசை சாப்பிட்றீங்க. இட்லிக்கு இப்போ உடம்பே நல்லா இருந்து வச்சுக்கலாம். இந்த துவை வச்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது அம்மியில் அரைச்ச மாவு காட்டுங்க. அம்மியில் அரைச்ச மாவு பாருங்க, தோசை பாருங்க. இது அம்மியில் அரைச்சா உளுந்து மட்டும்தான் 3 படி அரைச்சிருக்கேன். இது வந்து தோசை கிரைண்டரில் கூட வராது. எதாக இருந்தாலும் அம்மியில் தான் இருப்பேன். உங்களுக்கு அம்மி மீடியே நிறையா வரும், பார்த்துட்டே இருங்க. அது மாதிரி செய்யுங்க. உடம்புக்கு நல்ல நம்மளும் ஆரோக்கியமாக இருக்குங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வீடியோ பார்க்கணும். கேட்டுங்க.